உலகெங்கும் உள்ள ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு ரொம்ப யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தான் விரும்பியதை அனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களுக்கு. விருச்சக ராசினர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த மார்கழி மாதம் அப்படின்னு பார்த்தா, ஏன் மேடம் இப்பதான் குரு வந்தாரு, மழை வர மாதிரி தெரிஞ்சிச்சு, பயப்புல 15 நாள் கூடல திரும்ப வக்ரமாயிட்டாரு. சரி வக்ரமாயாவது நல்லா பண்ணுவார பார்த்தா இப்ப திரும்ப மேல போறாராமா. 8ல போய் உட்காந்து எது ஏன் 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 குரு போனா என்ன? அதை பத்தி நம்ம ஏன் கவலை பண்ணும்? நம்ம பக்கத்துல 2ஆம் இடத்துல இவ்வளோ இருக்கே, 1ஆ 2ஆ சொல்லுங்க. 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தாலே தாங்க முடியாது. கிட்டத்தட்ட 4-5 கிரகத்தை வச்சுக்கிட்டு குருவோட பார்வையில் இருக்கும்போது வேற என்ன வேணும் சொல்லுங்க? நமக்கு காசு வந்தா என்ன, நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு காசு வந்தா என்ன? ஆனா ஒண்ணு, ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் ராசி பலனுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி, விருச்சக ராசி காட்டுல மழை தான் இந்த மார்கழி மாசம். எனக்கு தெரிந்து ஊர்லயும் மழை தான். சரியா? ரெண்டுமே நடக்க போகுது. பயங்கரமா இருக்க போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம். 2ஆம் இடத்துல கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 4 பிளானட் அங்கிருந்து நேரா குருவுடைய பார்வை, 10ஆவதுக்கு இந்த சனியோட பார்வை, இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா, எப்பயுமே நான் சொல்ற மாதிரி 12ஆம் இடமும் 2ஆம் இடமும் வழுக்கும் போது ஒரு மனுஷன் தன்னை யாருன்னு நிரூபிக்கணும்னு ஆசைப்படுவோம். எப்பயுமே நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இது இல்லையா? 2-12க்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த சுயம் பயங்கரமா இயங்கும். தன்னை இன்வெஸ்ட் பண்ணி வெளியில ப்ரொஜெக்ட் பண்ணும். இதுதான் அதுக்கான அமைப்பே. அப்ப நிறைய விருச்சக ராசிக்காரர்களுக்கு விஸ்வரூப வெற்றி கிடைக்க போகிறது. நீங்க யாருன்றதை 100 பேருக்கு காட்டக்கூடிய தருணமாக வரப்போகுது. பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் வரப்போகுது. அங்க இருந்தக்கூடிய 11ஆம் வீட்டு அதிபதி வந்து உட்கார்ந்துருக்காரு. வேற என்னங்க வேணும்? வேற ஒண்ணுமே வேணாம், அதுவே போதும். 2ஆம் இடத்துல வந்து இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது திட்டக்கூடாது, 4 விஷயம் நடக்கலாம். சூரியன் வந்து உட்கார்ந்தா நம்ம தான் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சில சமயம் நம்மளுடைய ஆளுமையை காட்டுவோம். பேச்சுல ரொம்ப நிதானமா இருக்கணும். செவ்வாய் இருக்கும்போது போட்டி மனப்பான்மை அதிகரிக்கும். நீயா நானா, நானா நீயான்ற மாதிரி, நீ பருப்பு வச்சேன்னா நான் வந்து சாம்பார் வைப்பேன் அப்படின்ற மாதிரி மாமியார் மருமகளுக்கான போட்டிகள் இந்த தடவை எழும். ஒரே வீட்டில் இருந்தீங்கன்னா, இல்லாட்டி தப்பிச்சிட்டீங்க, நல்ல வேலை. வீட்டில் இருக்கவங்களோடய போட்டி போடுவீங்க. நிறைய பேர் இந்த தடவை கொஞ்சம் விளையாடுவீங்க குழந்தைங்களோட. ஏன்னா செவ்வாய் எல்லாம் விளையாட்டு இல்லையா? அதனால நிறைய விளையாடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் இந்த தடவை. நிறைய உடல் ரீதியான சில விஷயங்களை மேற்கொள்வீர்கள். அதே சமயம் புதன் வந்து இருக்கும் போது அப்படியே வசீகர பேச்சு வரும். ஒரு பக்கம் கோவமா பேசுவீங்க, ஒரு பக்கம் வசீகரமா பேசுவீங்க. கடவுள் பாதி மிருகம் பாதி. நான் ஏற்கனவே சொல்லுவேன், விருச்சகனாலே கடவுள் பாதி மிருகம் பாதி தான். இந்த தடவை எல்லாருக்குமே அந்த மாதிரியான காட்டக்கூடிய தன்மையாக இருக்கும். அதே சமயம் குருவுடைய அந்த பார்வை, வாவ், தனத்தை அள்ளி கொடுப்பாரு. 2ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள், 10வது குருவோட அமைப்புன்றது 12 வருஷத்துக்கு ஒரு முறை இல்ல 30 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அமைப்பு. ரொம்பலாம் வந்து இது வாய்ப்பே இல்லை. இத்தனை கிரகங்கள் ஒரு இடத்துல அமைஞ்சு அங்கிருந்து குரு வந்து பார்த்து, இந்த பக்கம் சனி வந்து பார்க்கக்கூடிய அமைப்புன்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வேற லெவல் தாறுமாறு தான். நான் ஒன்னே ஒண்ணுதான் எப்பயுமே சொல்லுவேன், நம்ம ஒரு பிளானட்டை எப்படி ஆக்டிவேட் பண்றோன்றதை பொறுத்து தான். நம்ம பார்க்குற கண்ணு தானங்க. அரை கிளாஸ் தண்ணி இருக்குன்றதா, இல்ல அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி இருக்கா, இல்ல தண்ணியே இல்லைன்றதான்றதை நம்ம பார்க்கறத பொறுத்து இருக்கு. கரெக்ட்? அந்த மாதிரி இந்த தடவை நம்ம பிளானட்டை எப்படி பார்க்குறோன்றதை பொறுத்தா இருக்கு. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விஸ்வரூப வெற்றி தான் எனக்கு தெரிஞ்சு ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் 5ஆம் இடத்துல வக்ரமாயிருந்த மிஸ்டர் சனி இப்போ வக்ர நிவர்த்தி வேற ஆயிட்டாரு. சிந்தனையில இருந்த எல்லா கலக்கங்களும் சரியா போகுது. ஒரு மாதிரி டைலமா ஓடிட்டே இருந்தது. எதை பண்றதுன்னு ஒரு மாதிரி சிந்தனையெல்லாம் வேற மாதிரி ஓடிட்டே இருந்தது. சில சமயம் நிறைய விருச்சிக ராசிக்காரருக்கு உள்ளுக்குள்ள நிஜமா சொல்லுங்க பயங்கரமான நெகட்டிவிட்டியா இருக்கும். வெளியில என்னதான் கட்டாலும் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி நெகட்டிவா ஓடிட்டு இருக்கும். பிள்ளைகள் மூலமாக பயங்கர பெருமை கிடைக்க போகுது. பெயர், புகழ், அந்தஸ்து, எல்லாம் கிடைக்க போகுது. இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான் தான் சொல்லிட்டேனே, அதிச்சார குரு பேச்சிலிருந்தே அல்டிமேட்டா இருக்கு. 2026 வருஷம் யாரு சூப்பர் அப்படின்னு எடுத்தா நான் இசிக்வல்ட்டு போட்டு 1ஆம் நம்பர் யாரு கொடுப்பேன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் தான். அந்த அளவுக்கு இந்த தடவை விரும்பியதெல்லாம் செய்ய போறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் படக்க போகுது. கர்மா கிளென்ஸ் ஆக போகுது. 10ஆம் இடத்துல வந்து கேது உட்காந்து தொழில் ஸ்தானத்துல யாரை எங்க வைக்கணும், எங்க பிடிக்கணும்ன்ற கிளாரிட்டி கிடைக்க போகுது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு, 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு நிறைய டிராவல் பண்ண வைப்பார். பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி உங்களை பயணம். 1-2 வேலையெல்லாம் பத்தாது. இந்தா வச்சுக்கோ நிறைய பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். யாரெல்லாம் பேங்க்குக்கு லோன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த லோன் மூலமாக சில விஷயங்களை வந்து சரி செய்வீர்கள். உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்க நம்புறீங்களோ இல்லை நாங்க நம்புறோம் உங்களுக்கு கடன் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஃபோன்காரங்க ஃபோனா பண்ணி பேங்க்ல இருந்து உங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. சிபில் ஸ்கோர் போனவங்களுக்கு கூட இந்த தடவை வந்து ஏதோ ஒன்று பண்ணி பணம் வந்து அதன் மூலமாக தொழில் விருத்தி அப்படின்றது இருக்கு. 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை.
அப்படியே என்ன சொல்றது, ஒரு ஆன்ம பலம் அதிகரிக்கும். இருக்கிற வீடு வேற தனுசு வீடு. நெறைய கோவில் குளமா சுத்த போறீங்க இந்த தடவ. நெறைய கோவில் குளத்துக்கு போறது, அதுவும் எஸ்பெஷலி சிவன் வழிபாடு சிந்தை நிறைவிக்கக்கூடிய வழிபாடாக இருக்கும். நெறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ கொஞ்சம் ஹீட் அதிகமா கெளம்பும் உடம்புல. ஸோ ஹெல்த்த கொஞ்சம் பார்த்துக்கணும். ஃபீவர், சளி வராம பார்த்துக்கணும். சில பேருக்கு பேக்ல L1, L2ல லைட்டா பெயின் ஆரம்பிக்கும். கால் அப்படியே புடிச்சு இழுக்கும். இந்த வெரிகோசஸ் மாரி, இந்த பெயின் மாரி, கால் பாதத்துல மட்டும் ஒரு சின்ன வலி, காஃப் மசில்ல ஒரு வலின்ற மாரி கொஞ்சம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 12 நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா பிளானட்டரி பொசிஷன பார்க்கும்போது எகைன் திரும்ப சூரியன், செவ்வாயுடைய காம்பினேஷன். ஒரு 10 தேதி வரைக்கும், ஜனவரி 10ஆம் தேதி வரைக்கும் இது இருக்கும். ஜனவரி 10ஆம் தேதிக்கு மேல செம்மையா இருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா புதன் முதல்ல போயிடுவாரு, பின்னாடியே வந்து செவ்வாய் போவாரு, இந்த நான் வரேன் மாப்பிள்ளன்னு சூரியன் போவாரு, நானும் வந்துறேன்னு சுக்கிரனும் போய் உட்காருவாரு. அடுத்த இடத்துலயே ஒரு 4 கிரக சேர்க்கை. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வர்ற மாசம் ஃபுல்லாமே நல்லா தான் இருக்கு. ஸோ யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. அடிச்சு கேட்டாலும் நம்பாதீங்க. சூப்பரா இருக்க போறீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. இதான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன். எதுல கவனம்? அது வேணும்ல. 2ஆம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்கும்போது இப்படிதான் இருக்கணும். சின்சன் மாரி அமைதியா இருக்கணும். வாயவே திறக்கக்கூடாது. ஓகே. நீங்க வெள்ள போர்வ வச்சாலும் பிரயோஜனம் இல்ல, வெள்ள கர்ச்சீப் காய்ச்சினாலும் பிரயோஜனம் இல்ல. நீங்க ஏதாவது சொன்னா அவங்க ஏதாவது புரிஞ்சுப்பாங்க. இது 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் என்ன பண்ணும்னா, ஆளுமையை வெளிப்படுத்தும். அதோட சேர்ந்த இந்த செவ்வாய் ஒரு மாரி என்ன சொல்றது? செவ்வாயெல்லாம் வந்து மைண்ட் வைஸ் நெனச்சு வெளில பேசிட்டு அப்படின்னு சில சமயம் தோணும். பிசிக்கலா காட்டிடுவோம். ஃபேஸ்ல காட்டிடுவோம். 2ஆம் இடமே முகம் தான். முகத்துல காட்டிடுவோம். டக்குன்னு ஒரு சுளிப்பு வந்துரும். இது என்ன ஆகும்னா, அடுத்தவர்களுக்கு ஒரு மாரி தேவையில்லாத ஒரு நெகட்டிவிட்டிய உங்க மேல கிரியேட் பண்ணும். அதனால இந்த தடவ என்ன பண்றீங்கன்னா, ஸ்ரீராம ஜெயம் எழுதுற மாரி, நான் இத பண்ண மாட்டேன், பண்ண மாட்டேன், பண்ண மாட்டேன்னு உங்களுக்கே நீங்க இம்போஷன் எழுதிக்கங்க. அது மட்டும் தான் ஒரே ஒரு வழி. ஏன்னா புதன் உட்கார்ந்திருக்காரு. அதனால எழுதிக்கிட்டீங்கன்னா அதுவே பெட்டர். ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ விரும்பியதெல்லாம் செய்ய போறீங்க. செய்யணும்னு நெனச்சதெல்லாம் செய்ய போறீங்க. விரும்பியது, விரும்பாதது, அவன் விரும்பினது எல்லாம் நடக்க போகுது. என்ன உங்களுக்கான கொடுப்பனையா கடவுள் வைத்திருக்கிறானோ அதுவும் சேர்ந்து இந்த தடவ குடுக்க போறாரு. ஏன்னா சனியுடைய ஆளுமை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நான் எப்பயுமே சொல்ற மாரி சனி வந்து கெட்டவரா? இல்லங்க. சனி வந்து பக்குவப்படுத்த போறார். ஸோ இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இந்த தடவ என்ன ஆக போகுதுன்னா, நெறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாக்கு வன்மை அதிகரிக்க போகுது. இன்ட்யூஷன் பவர் பயங்கரமா இருக்கும். யார எங்க பண்ணா சரியா வருவாங்கன்ற கிளாரிட்டி கிடைக்கும். நம்பி நம்பி ஏமாந்த இடத்துல இருந்து இனிமே வந்து ஒரு தெளிவு பிறக்கும். திடீர்னு அமைதியாயிடுவீங்க. எல்லாரும் என்ன நீயா? அப்படின்ற மாரி பார்ப்பாங்க. நெறைய அமைதியாவீங்க. நெறைய அரசியல் அரசாங்கத்தோடு ஒரு தொடர்பு கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கும். அதன் மூலமாக பெயர், புகழ், கௌரவம் கிடைக்கும். கண்டிப்பாக அரசியல்வாதியோட ஒரு அமைப்பு. ஏன்னா இது சூரியனாலே அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அது போய் 2ஆம் இடத்துல இருக்கும்போது நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எனக்கு நெகட்டிவா பலன் சொல்ற மாரி எதுவுமே இல்ல. ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. படிக்கிற விருச்சிக ராசிக்கார பிள்ளைங்க நீங்க 10th வரைக்கும் படிக்கிறீங்கன்னா, நீங்க தாங்க தாறுமாறு தர்பா. இது வரைக்கும் படிக்கலன்னு சொன்னவங்கலாம் இங்க பாருங்க எழுதி வச்சுக்கோங்க. புள்ளைங்க சூப்பரா படிக்க போறாங்க. ஏற்கனவே சொன்ன மாரி புள்ளைங்க படிக்காட்டி இது பிள்ளைங்க தப்பே கிடையாது. 9 கிரகத்தோட தப்பு. யாரும் பிள்ளைங்கள தப்பு சொல்லக்கூடாது. ஓகே. ஸோ விருச்சிக ராசிக்கார பிள்ளைகளா இருந்தாலும் சரி, விருச்சிக ராசிக்காரர்கள் குழந்தைகளாக இருந்தாலும் இந்த தடவ வேற லெவல்ல வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுவீங்க. ஓகே. நீங்க 20 வயதிலிருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களா இருந்தா 2ஆம் இடத்துக்கு வேற குரு பார்வை நெறைய வீட்ல கெட்டி மேல சத்தம் கேட்கும். திடீர் கல்யாணம் பண்ண போறீங்களா? என்கிட்ட மட்டும் சொல்லிடுங்க என்ன. நெறைய பேருக்கு காதல் கைகூடுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. திடீர்னு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் நடக்கும். ஓடி போய் ஓடி போகாம அதனே இப்பலாம் முன்னாடி தான் ஓடி போறது. இப்பலாம் அப்படி இல்ல சொல்லிட்டே போவாங்க. அதனால வாய்ப்புகள்லாம் இருக்கு. எதுக்கா இருந்தாலும் மார்கழி மாசம் பார்த்து நடந்துக்கங்க அவ்வளவுதான். நம்ம ஜனவரி மாசம், தை மாசத்துக்கு மேல பார்த்துக்கலாம். ஸோ இந்த வயது ஒத்தவர்களுக்கு, திருமணமானவர்களுக்கு குழந்தை பெருக்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு உண்டு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. வேலை செய்யற இடத்துல தொழில் மேன்மை கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், இன்கிரிமெண்ட் கிடைக்கும். கரெக்டா எனக்கு தெரிஞ்சு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்கு மேல இந்த தடவை சூரியன் அந்த பக்கம் ஆல்மோஸ்ட் மட்டும் இருப்பாரு. தென் புதன் மேல போகக்கூடிய அமைப்புலாம் இந்த தடவை 10ஆம் தேதிக்கு மேல கண்டிப்பாக ப்ரமோஷன் காத்திருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். அவசியமே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. நெறைய கிஃப்ட் கிடைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா 2ஆம் இடம் அப்படின்றது கையூட்டு. நான் அப்படிதான் எடுப்பேன். நெறைய கிஃப்ட் கிடைக்கும். அதுவும் புதன் சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கும்போது நெறைய குழந்தைகள் மூலமாக உங்க பிள்ளைங்க திடீர்னு சூப்பர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிஃப்ட் குடுப்பாங்க. இல்ல நீங்க குழந்தைங்களுக்கு கிஃப்ட் குடுப்பீங்க. பெண் தோழிகள் மூலமா கிஃப்ட் குடுக்கும். சுக்கிரன் வேற சேர்ந்திருக்கானா, அதனால அதன் மூலமாக கிஃப்ட் கிடைக்கும். நெறைய கிஃப்ட் கிடைக்கும். கிடைச்சீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க. பெர்ஃப்யூம் கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் நல்லா அந்த காரகத்துவம். ஸோ நெறைய இந்த தடவை பெர்ஃப்யூம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. நீங்க பெர்ஃப்யூம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த தடவை விருச்சிக ராசிக்காரங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். நல்ல பெர்ஃப்யூம் கிடைக்கும். நல்ல வந்து உங்களுக்குன்னு சில விஷயங்கள் நீங்க பண்ணிப்பீங்க. 2ஆம் இடம்ன்றது அந்த முகம் சார்ந்த விஷயத்திற்காக சில அழகு மேற்கொள்வீங்க. நெறைய பேர் லிப்ஸ்டிக் வாங்க போறீங்களோ? ஆமா. வாங்குனீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. போட்டு வச்சிருப்பீங்க காட்டுல. இந்த தடவ அது நடக்கும். அதுக்கான அப்படியே ஒரு எல்லாம் சேர்த்து வைப்பீங்க.
ஏன்னா 2ஆம் இடமே உதடு சம்மந்தப்பட்ட விஷயம். எப்பயுமே உதட்ட அழகா வச்சுக்கணும். எப்பயுமே நீங்க இல்ல. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்பயுமே அந்த உதடின் மேல் ஒரு தனி கிரேஸ் இருக்கும். அதனால இந்த தடவ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இயங்க போகுது. உங்க பேச்சுக்கு ஒரு வன்மை கிடைக்க போகுது. வாக்கு வன்மை அதிகரிக்க போகிறது. ரொம்ப நல்லா இருக்குங்க. விருச்சிக ராசிக்காரருக்கு நெகட்டிவா எனக்கு சொல்ற மாரி ஒண்ணுமே இல்ல. எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. அதே சமயம் பேச்சில் கவனம், செயலில் நிதானம். ரொம்ப ஸ்பீடு வேணாம். செவ்வாய் உங்கள இழுத்து கொண்டு போய் விடுவாரு. நடு ரோட்ல விட்டுருவாரு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகே. இத மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். 40 வயதிலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு விரும்பியதெல்லாம் செய்ய போறீங்க. இந்த 2ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன் காம்பினேஷன்லாம் வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து 12ஆம் வீட்டு அதிபதி இல்லையா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்யோன்யம் அதிகரிக்கும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த 15ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 15ஆம் தேதி வரைக்கும் ஜாலியோ ஜில்கானாவா இருப்பீங்க. ஓகே. சூப்பரா இருக்க போகுது. பெருசாலாம் கவல நான் இன்டேரக்ட்டா சொல்லணும்னா நீங்க டைரக்ட்டா புரிஞ்சுப்பீங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்க போகுது. நெறைய பீச்சுக்கு போலாமான்னு யோசிக்கும் மனசு. பீச்சுக்கு போயிட்டு வருவீங்க. பீச் கரைய மிதிப்பீங்க. அந்த காத்த வாங்குவீங்க. உங்க துணை அல்லது துணைவியாரோட உங்களுக்கு பிடிச்சவங்களோட பீச்சுக்கு போயிட்டு வருவீங்க. கண்டிப்பா உங்க ஸ்பவுஸோட பீச்சுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பீச் இல்லாத ஆட்களாக இருந்தீர்கள்னா, அட்லீஸ்ட் அந்த கடல் படம் உங்க கண்ல படும் இந்த தடவ. நல்லா இருக்கு. எங்கேயாச்சும் சும்மா ஒரு டிராவல் பண்ணிட்டு வருவீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு ஆத்ம சந்தோஷத்தை குடுக்கும். போதும் எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்களோட வா தனியா போயிட்டு வரலான்னு கூட்டு போய் ஒரு டீ கிடைக்காது போய் டீ குடிச்சிட்டு வருவீங்க. அது நடக்கும். ஏன்னா ராகு அந்த வேலைய செவ்வனே பண்ணுவார். ஸோ அதனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா 12, 13 வருஷத்துக்கு அப்புறமா நிம்மதியாக இருக்கக்கூடிய டைம் பீரியடாக தான் கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது. ஓகே. நான் சொன்ன மாரி இந்தந்த இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கோல்டு பிடிக்க போது கவனமா இருங்க. சரியா? த்ரோட்டு முதல்ல இந்த த்ரோட்ட தான் பிடிக்கும். அதுல கவனமா இருக்கணும். கழுத்து சுளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தலகாணிய ஒழுங்கா வச்சு படிக்கணும். ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதி பேர் உட்கார்ந்திருக்காரு 2ஆம் இடத்துல. படுத்து எந்திரிக்கிற இடத்துல இருக்கும். அதே மாரி அதுக்குள்ளயுமா விடிஞ்சிருச்சு அப்படின்ற மாரிலாம் நெனப்பு வரும். நம்ம நெறைய 8 மணி நேரம் தூங்கியிருப்போம். ஆனா அதுக்குள்ளயுமா விடிஞ்சிருச்சு அப்படின்ற மாரி நெனப்பு அங்கருந்து சனி குடுப்பாரு. ஏன்னா 5ஆம் இடத்துல சனி இருக்கும்போது சிந்தனை எல்லாம் வேற மாரி ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால சிந்தனையை மட்டும் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்கள் விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது. ஓகே. இந்த தடவ என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ முருகப்பெருமான் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும், மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக அமையும். அதே சமயம் மகாலட்சுமி வழிபாடு உங்களுடைய மனக்குறையை போக்கக்கூடிய வழிபாடாக அமையும். முடிஞ்சா விளக்கேற்றும்போது அதில டைமண்ட் கல்கண்டு போட்டு வெள்ளிக்கிழமை விளக்கேற்றுங்க. அதுவே மகாலட்சுமி வசீகரத்தை கொண்டு வந்து இந்த தடவ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடுப்பதற்கான வாய்ப்பு இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. விருச்சிக ராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்க? இதெல்லாம் நெறைய ஆடு பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. நெறைய ஆடு பார்க்கறது, நெறைய பாம்பு பார்க்கறது, கிளிகளுடைய சத்தங்கள், பட்சிகளுடைய சம்பந்தப்படுறது, இதெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ நிகழ காத்திருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? எப்படி ஒரே மாரி போய் ஆடு நின்னுகிட்டு அதுக்கப்புறம் வேலைய பார்க்குமா? அதே மாரி என் பின்னாடியே வா! நான் உன்ன பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையாக பிரபஞ்சம் வந்து உங்கள இழுத்து கொண்டு போகுது. நீங்க எதுவுமே பண்ணல. அவன் முடிவு பண்ணிட்டான் இந்த தடவ விருச்சிக ராசிக்காரர்கள ஜெயிக்க வைக்கணும்னு ஜெயிக்க வச்சுருவார். அந்த அளவுக்கு இந்த தடவ பிரம்மாண்டமான வெற்றி காத்திருக்கிறது. செயலில் நிதானம் தேவை. சொல்றதுல, பேசுறதுல கவனம் தேவை. நெறையா பேருக்கு இந்த தடவ வந்து கிளென்சிங் நடக்க போகுது. வீட்ட கிளீன் பண்றேன், இடத்த கிளீன் பண்றேன், இருக்கிறத தூக்கி போடுறேன். இந்த தடவ தூக்கி எல்லாம் போடுவீங்க. கிளீன் பண்ணுவீங்க. வேலையிலயும் கிளீன் பண்ணுவீங்க. வீட்லயும் கிளீன் பண்ணுவீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிளீனிங் ஒர்க் நடக்க போகுது. மனசும் கிளீன் ஆக போகுது. ரொம்ப நல்லா இருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2025வது வருட மார்கழி மாதம், ஜனவரி மாத தொடக்கமும் அல்டிமேட்டா இருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு.